வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா மாவு, 1 ஸ்பூன் சுகர், 3/4 கப்பு தயிர், 1/2 கப் பால், 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க தயிர், பால், 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே காயாமல் இருக்கிறதுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணி 1 ஹவர் ஊற விட்டுடலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இன்னொரு தடவை இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை மாவு வச்சு திரட்டிக்கலாம். மாவு நம்ம ஊற விட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது மைதா மாவுங்கிறனால நம்மளுக்கு ரப்பர் மாதிரி கொஞ்சம் ஒட்டி தான் வரும். இப்போ இது மேலே தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருப்பு எள்ளு இது சேர்த்தோம்னா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்காக தான் மேலே ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். இப்போ தவா அடுப்பில் வச்சுக்கிறோம். தவா ஹீட் ஆனோன்னே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க நானை இதோட சேர்த்துக்கலாம். உடனே திருப்பாதீங்க. ஃப்ளேமையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் அங்கங்கே தெரியுது. பாருங்கள், திருப்பி போட்டோம். நல்லா வந்துருச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு. எடுத்து மேலே நல்லா சூட்டோட பட்டர் தடவி வச்சுக்கலாம். இதேமாரி எல்லா நானையும் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேக்கெட் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நான் பிச்சு எடுக்கும்போதே தெரியுது. நான் பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டான சூப்பரான நான் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.